பல குடும்பங்கள், பல குழந்தைகள் வயசு வித்தியாசமாக இருக்குது. ஒரு 100 குழந்தைகளுக்கு சபஷ்டி உபநயனம் அப்படின்னு போட்டு ஒரே லக்னத்தில் 10 வாத்தியாரை வச்சுன்னு பண்ணுறா. சபாக்கள்லாம் பண்ணுறா, சில சங்கங்கள்லாம் பண்ணுறது. இது தர்மசாஸ்திரத்துக்குள்ளே வருமா? இது தர்மத்துக்கு தர்மோபநயனம்னு சொல்கிறா. அது தர்மோபநயனம்னு அதை பரிச்சயப்படுத்துறது அதனுடைய அர்த்தம் வேறையாக இருந்தது. இப்போ அதனுடைய ஸ்வரூபம் வேறே மாறி போயிடுது. தர்மோபநயனம்னா எல்லா உபநயனும் தர்மோபநயனம் தான். அந்த தர்மாங்கிற சப்தம் இவா போடுறது எப்படி இருந்ததுன்னா, ஏழைகள் உபநயனம் பண்ணுற தகுதி இல்லை, கஷ்டப்படுறா, பொருளாதாரத்தில் நலிஞ்சு போனவா, அவளுக்கெல்லாம் பண்ண முடியலை, ஒருத்தர் கூப்பிட்டே 10 ரூபா கொடுக்க முடியல, தானே சாப்பிட்றதுக்கு திண்டாடுறா, உபநயன காலம் வந்து கொடுத்து அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அது தர்மோபநயனம்னு பேர். ஏன்னா அவனுக்கு நடத்தி வச்சா இவனுக்கு தர்மம், இவனுக்கு தர்ம ரீதியாக அவனுக்கு புண்ணியம் உண்டு. அப்படி தான் இருந்தது. தர்மசாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து உபநயனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோடே வராது. அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு மண்டபத்தில் எல்லாருக்கும் சேர்த்து உபநயனம் பண்ணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் ஒத்துக்காது, அதுக்கு பிரியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி உபநயனம் பண்ணினாலும் நமக்கு ரொம்ப லாபம் இல்லை. இது ஒரு கர்மாவை அந்த கடனை தொலைச்சோங்கிற மாதிரி வருதே தவிர அதனுடைய தரம் வரலை. அதனால் சமஷ்டி உபநயனம் தர்மசாஸ்திரம் சம்மதம் அல்ல. காயத்ரி பற்றி சொன்னேன். காயத்ரியில் குறைஞ்சபட்சம் 12 பண்ணணும் அப்படின்னு. இந்த காயத்ரி ஜபம் பண்ணும்போது வாயை விட்டு கணீர்னு ஜபத்தை பண்ணலாமா, அல்ல மானசீகமாக 2 உதடு அசையாமல் பண்ணணுமா? எப்போவுமே ஜபம்னு சொல்லும் போதே காயத்ரி அல்லாத விஷயங்கள்லேயே வாய் விட்டு சொல்கிறது, உதட அசையாத பண்ணுறது, உதட அசைவோட பண்ணுறதுன்னு ஏற்கனவே இருக்குது. 3 நடைமுறைகள் என்றைக்கே உண்டு. வேதத்திலே வரும். உச்சேர் ரிச்சாக்கிரியதே, உச்சேர் யஜுஷா, உபாம்சு யஜுஷா, உச்சை சாம்னா வரும். ரிச்சா உச்சேர் ரிச்சாக்கிரியதே, உபாம்சு யஜுஷா, உச்சை சாம்னா அப்படின்னு வரும். இப்படி வர இடத்துலலாம் என்ன தாற்பயம் தெரியுமோ? ரிக்வேதம் சொல்கிற போது உறக்க சொல்லு, எஜுர்வேதத்தில் உபாம்சுவா சொல்லு, சாமவேதத்தை உறக்க சொல்லு. இந்த தர்மத்தை வேதங்கள்லேயும் பயன்படுத்தியிருக்கான், ஜபங்கள்லேயும் அது உண்டு. அதில் என்ன தாற்பயம்னா, உறக்க அந்த மந்திரத்தை சொல்லவே வேண்டாம். உதட அசைஞ்சு சொன்னால் உபாம்சு, மனசுலேயே சொல்கிறதுன்னா மானசிகம், 2 ஆகலாம். உதட அசையாதையே மனசே அசை போட்டால் ரொம்ப வசதி. ஏன் தெரியுமா? உபாம்சுவா சொல்லலான்னு இருக்கு, மனசாலையும் சொல்லலாம். சின்ன வித்தியாசம் இருக்குது. எப்போ மனசு மட்டும் நினைக்கிறதோ பாக்கி இந்திரியங்கள்லாம் நம்மள்ட்ட வரவே செய்யாது. உறக்க சொல்ல ஆரம்பித்தா பாக்கி இந்திரியங்கள்லாம் வேறு இடத்துல போகும், மனசு கூட. உபாம்சுவாக இருந்தால் கூட பாக்கி இடத்துல போகும். அப்படி உதட அசையாத சொல்கிறோன்னு சொல்லும்போது அப்படியே சொல்கிறது போகும். மனசை நினச்சி விட்டோன்னா இன்னொன்று வராது. மனசில் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தால் ஆறா கூப்பிட்டா கூட எனக்கு தெரியாது. அதனால் உபாம்சுவாவும் சொல்லலாம், உதட அசைச்சுன்னு சொல்லலாம், மனசுலேயும் சொல்லலாம். 2 நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். உறக்க சொல்லவே வேண்டாம். பிரம்மச்சாரி சமிதாதான அக்னியில் காயத்ரி ஹோமம் பண்ணலாமா? கிரகஸ்தன் ஔபாச அக்னியில் காயத்ரி ஹோமத்தை பண்ணலாமா? சமிதாதானம் லௌகிக அக்னி, அது நிரந்தரமாக வச்சுக்க வேண்டாம். இன்றைக்கி சமிதாதானம் பண்ணால் உடனே அந்த அக்னியை எடுத்துடலாம், நாளை புது அக்னியில் பண்ணலாம். ஔபாசனம் அப்படி இல்லை, அது அப்படியே ரட்சிக்கணும், தொடர்ச்சியாக அதே அக்னின்னு வரணும். அந்த அக்னி சாகர வரைக்கும் தொடரணும், ஒரு நாளும் கட்டாகப்படாது. இது 2க்கும் வித்தியாசம் உண்டு. இப்போது ஔபாசன அக்னியில் இதை பண்ணுறதுன்னு இருக்க, உபாகர்மாவில் பண்ணுற போது அது லௌகிக அக்னி தான். அது ஔபாசனம் முன்னாடி, சமிதாதானம் முன்னாடியே பண்ணிவிடுவேன். சமிதாதானம் நித்தியகர்மா, ஔபாசனம் நித்தியகர்மா. அதனால் அந்த நித்தியகர்மாவுக்கு உபயோகப்படுத்துகிற போது முதல்ல சமிதாதானம் பண்ணி முடிச்சு தான் அவன் காயத்ரி ஹோமத்துக்கே வரப்போகிறான். அந்த சமிதாதானம் பண்ணி முடித்தா அது லௌகிக அக்னி ஆயிடுத்து. அது சமிதாதான அக்னின்னு இல்லை. ஹோமம் முடிஞ்சால் லௌகிக சம்பத்தியதே, கர்மா முடிஞ்சு கொடுத்தோன்னா அந்த அக்னி லௌகிகம் ஆகிடுது. அதில் அவன் ஹோமத்தை பண்ணலாம். இவர் இந்த அக்னியில் பண்ணணுங்கிற நிர்பந்தம் இல்லை, லௌகிக அக்னியிலே பண்ணலாம் அவர். அதனால் உபாசன அக்னியில் தான் அந்த ஹோமத்தை பண்ணணும், காயத்ரி ஹோமம் நிர்பந்தம் இல்லை, லௌகிக அக்னியிலையும் பண்ணலாம்.